இன்னைக்கு என்ன பிசிபி டிசைனை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வைஃபை ஜிபிஎஸ் ட்ராக்கர் எப்படி பிசிபி டிசைன் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். நிறைய பேர் யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்து வந்திருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் டியூனிங். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லேஅவுட் போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு சிமேட்டிக் பார்த்துட்டு போவோம். சிமேட்டிக்ல ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்திருக்க மைக்ரோ கண்ட்ரோலில் பார்த்தோம் அப்படின்னா ESP32C6 இந்த மாடல் தான் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து டீகப்ளிங் கெப்பாசிட்டர் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் இதை வச்சு தான் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலில் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதனால அதுக்கு கனெக்டருக்காக ஒரு USB கனெக்டர் டைப் சி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து நம்ம ரெகுலேட் பண்ணி 3.3 வோல்ட்டா மாற்றுறதுக்கு இங்கே ஒரு ரெகுலேட்டர் எடுத்திருக்கேன். இந்த ரெகுலேட்டர் வந்து 5 வோல்ட் வந்து 3.3 வோல்ட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து நம்ம இன்புட்டா வந்து நம்ம 5 வோல்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம டைப் சி இல்லாம நம்ம இன்புட்டா 5 வோல்ட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகிற போல இந்த கனெக்டரும் இங்கே சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா எனபிள் பின்னுக்கும் அப்புறம் பூட் பின்னுக்கும் வந்து 2 புஷ் பட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இங்கே கனெக்டர் வந்து RX-Xக்கு நம்ம ஒரு ஜிபிஎஸ் மாடல் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால கனெக்டருக்காக இங்கே ஒரு கனெக்டர் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இண்டிகேஷனுக்கு 2 LED எடுத்திருக்கேன். ஒன்று வந்து வைஃபை எப்படி சுச்சுவேஷன் இருக்கு பார்க்கறதுக்கு, இன்னொன்று ஜிபிஎஸ் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இங்கே 2 LED எடுத்திருக்கேன். அவ்வளோதான் சிமேட்டிக். ரொம்ப சிம்பிளான சிமேட்டிக் தான். அதுக்கடுத்து இப்போ லேஅவுட் போய் பார்ப்போம். லேஅவுட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ரொம்ப காம்பாக்டா இருக்கிறதுக்காக நான் 2 லேயர்ல தான் பிசிபி டிசைனே பண்ணியிருக்கேன். இந்த பிசிபி டிசைன் ரொம்ப ஸ்டேபிளாகவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கனெக்டரை பத்தி சொல்லி ஆகணும். ஏன் இந்த கனெக்டரை சொல்றேன் அப்படின்னா நம்ம இப்போ எடுக்கும் போதே நம்ம வந்து இதுல வந்து பார்த்தோம்னா பேக் சைட்ல வந்து இந்த கனெக்டர் கொடுத்துருக்கேன். ஏன் இதை வந்து பேக் சைட்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம ஒரு மாடலா வாங்கி பிளேஸ் பண்ண போறோம். அந்த மாடல் வந்து இப்போ நம்ம ESP32 அந்த மாடலோட அது இடிக்கும். அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து பேக் சைட்ல கொடுத்துருக்கேன். அதே போல நீங்க பின் கனெக்டரை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாடல் எடுக்கிறோமோ அந்த மாடலோட அதோட அந்த பின் கனெக்ஷன் வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து VCC, RX, TX, கிரவுண்டுன்னு இருக்கு. இந்த பின் கனெக்ஷனை வந்து நம்மளோட சிமேட்டிக்ல வந்து மாத்திக்கணும். எப்படின்னா VCC, TX, RX, கிரவுண்ட் அப்படி மாத்திக்கணும். ஏன்னா அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகும். அதனால எப்பயுமே UART செக்ஷன் அப்படிதான் கனெக்ட் பண்ணணும். அதனால எடுத்திருக்கேன். இப்போ நம்ம U பிளாக்ல இருக்க அந்த மாடல்லாம் நிறைய இருக்கு. நம்ம வேர்ஷனுக்கு ஏத்தாப்போல நம்ம கனெக்ஷன் வந்து ஒரே சேமா தான் இருக்கும். ஆனால் நம்ம வேர்ஷனுக்கு ஏத்தாப்போல நம்ம மாடலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ஜிபிஎஸ் மாடலா வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டனா ட்ரேஸ் இதுல கீழே இருக்க இந்த காப்பர் போரை எடுத்துடணும். ஏன் வந்து ஆண்டனா கிளியரன்ஸ் ஏன் இருக்கணும் அப்படின்னா நம்ம RF பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். ஏன் எதுக்காக அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம கீழே காப்பர் போர் இருக்குன்னும் போது ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து வைஃபை கனெக்டிவிட்டி நல்லா இருக்காது. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் கீழே இருக்க அந்த காப்பர் போரை வந்து நம்மளோட ஆண்டனா ட்ரேஸ் கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த USB கனெக்டிங்ல இருந்து போற அந்த டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு பேரலா வச்சு ரூட் பண்ணிக்கணும். அது மட்டும்தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராமல் ப்ரோக்ராம் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா RX-X இது கனெக்ஷன் வந்து ஒரு பேசிங் கொடுத்து ரூட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கிராஸ் டாக் ஆகக்கூடாது. அப்படின்னா தான் கம்யூனிகேஷன் நல்லா நம்மளுக்கு ஒர்க்கிங் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டரா கிடைக்கும் அப்படின்ற ரீசனுக்காக மட்டும் ஓரளவுக்கு கிளியரன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். அதே போல நான் வந்து 2 லேயர்லயும் வந்து காப்பர் போர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கிரவுண்ட் பிளான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்லயும் செகண்ட் லேயர்லயும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் வராது, நம்மளுக்கு ஸ்டேபிள்டா இருக்கும். அதே போல நம்ம ஸ்டீல்டு பண்ணி வச்சிருக்கோம் நம்மளோட சர்க்கியூட் எல்லாமே. ஆனால் நம்மளுக்கு வந்து EMI இஷ்யூ இந்த ப்ராப்ளம்லாம் வராது. அதனால நம்ம போர்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா எப்பவுமே குட்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக்கர் செய்யறோம் இல்ல ஒரு வைஃபை கனெக்டிவிட்டி பண்றோம் போது நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை ஷீல்டு பண்ணி பண்றோம் போது நம்ம சர்க்கியூட்டை சீல் பண்றோம் போது நம்மளுக்கு வந்து பெட்டரான நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அதனால எப்பயுமே ஒரு பிசிபி டிசைன் பண்றதுக்கு முன்னாடி என்ன ரீசனுக்காக நம்ம பிசிபி டிசைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்து நம்ம பண்ணிக்கணும். அதே போல இந்த பிசிபி டிசைன் ரொம்ப காம்பாக்டா இருக்கணும், ரொம்ப நம்ம கைக்குள்ளேயே அடங்குறா போல இருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா நம்ம ஜிபிஎஸ் ட்ராக்கர்ன்னும் போது ரொம்ப லாங்கா பெருசா இருந்தா நம்மளுக்கு வந்து அது யூஸே இருக்காது. அதனாலதான் ரொம்ப காம்பாக்டா இருக்கணும்ன்றதுக்காக 2 லேயர்லயும் அதே போல ரொம்ப சைஸ் ரொம்ப சின்னதா வச்சு நம்ம லேஅவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ஏன் வந்து இந்த ஷீல்டிங் ஏன் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு நம்மளுக்கு பார்த்தோம்னா பவர் ட்ராக்குலாம் இங்க போயிட்டு இருக்கு. பவருக்கான சர்க்கியூட் இங்க போயிட்டு இருக்கு. அது பக்கத்துல வந்து பார்த்தோம்னா டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ்க்கான ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு நாய்ஸ் வரும், இதனால நம்மளுக்கு EMI இஷ்யூ வரும்.
அதனால நம்ம போர்டு வந்து ஹீட் ஆகும். அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னும் போது நம்ம காப்பர் போர் யூஸ் பண்றோம் போது ஷீல்டிங் ஆயிடும். இந்த சர்க்யூட்டுக்கும் இந்த சர்க்யூட்டுக்கும் நம்மளுக்கு ஷீல்டிங் ஆகுதுன்னும் போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. நாய்ஸ் வந்து நம்மளோட போர்டுக்கு வந்து இருக்கிறதுனால நம்ம பர்ஃபார்மன்ஸ் அது பாட்டு நம்மளுக்கு ஒர்க்கிங் வந்து பெட்டரா இருக்கும். இப்படி யாரும் இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ற மாடல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வைஃபை ஜிபிஎஸ் ஸ்டாக்கர் தான். இதுல வந்து வைஃபை இல்லைன்னா அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. நம்மளோட ஜிபிஎஸ் ஸ்டாக்கர் வந்து ஒர்க் ஆகாது. இதே வைஃபை இல்லாம ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஜிபிஎஸ் மாடல் வேணும், ஒரு ட்ராக்கர் வந்து ரெடி பண்ணணும்னு கேட்டிங்கனாலும் அதுக்கான பிசிபி டிசைனும் நான் உங்களுக்கு மேக் பண்ணி போறேன். அது வேணும்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கான நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி நம்ம வந்து பே பண்றாப்போல இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து சிம் கார்டு வந்து நம்ம பை பண்ணி அதை யூஸ் பண்றாப்போல இருக்கும். அதுவும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ரீசனுக்காக மட்டும் வைஃபை வச்சு இப்போ ஒரு சிம்பிளா ஒரு காம்பாக்டா இருக்கணும், அதை ஜிபிஎஸ் ட்ராக்கரை பத்தி ஒரு வீடியோ போடணும்னு இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப காம்பாக்டா இருக்கணும், ஈஸியா வந்து நம்ம சிமேட்டிக்கும் இருக்கணும், லே அவுட்டும் ஈஸியா இருக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். அதனால தான் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான லே அவுட் தான் இது. அந்த ஒரு ரீசனுக்காக தான். மற்றபடி உங்களுக்கு ப்ரொஃபஷனலா வேணும்னாலும் கேளுங்க. அதை நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா அது எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஜிபிஎஸ் ஸ்டாக்கர் இருக்கணுமோ அதுக்கேற்றப்போ நான் உங்களுக்கு பிசிபி டிசைன் வந்து மேக் பண்ணி இந்த வீடியோலயே போறேன். அதனால கமெண்ட்ல கேளுங்க. அதே போல இவ்வளவுதான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு ட்ராக்கர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தோம்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம பைக்கோ இல்லை நம்ம காருக்கோ இல்லைன்னா நம்ம ஒரு பர்சனே நம்ம அமுச்சு விடணும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பேனிக் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க எங்க இருக்காங்க லொகேஷன் பார்த்து நம்ம எடுத்துக்கிறது தான். ஆனா இப்போ நம்ம வைஃபை இந்த மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த பிசிபி டிசைன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட் எடுத்துக்கிறோம். ஒரு டெலிகிராம் பாட்ல வந்து நம்மளுக்கு வந்து லேட்டிடியூட் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்றப்பல இந்த இந்த ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணி இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை வந்து நம்ம ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணி அது வந்து நம்மளோட லொகேஷன் நம்மளுக்கு லேட்டிடியூட் பார்த்தா அது எங்க இருக்காங்க நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ட்ராக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா வந்து நம்மளுக்கு வைஃபைல என்னும் போது இது வந்து ஒர்க் ஆகாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான். இது நம்ம ஆண்ட்ராய்ட் இன்னும் பெட்டர் பண்ணோம் அப்படின்னோம்னா இன்னும் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆனா ஆண்டனா வந்து நம்ம வந்து இப்போ ஜிபிஎஸ் மாடல்லே நம்மளுக்கு எஸ்எம்ஏ கனெக்டர் கொடுத்துருக்கனால ஆண்டனா கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா ரேஞ்சு நம்மளுக்கு கவர் ஆகும். இவ்வளவுதான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேர் ஷார்ட்ஸை பார்த்து வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லி பேன் பின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாய்.